அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் நம்ம டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எதுவாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம் ட்ரேடிங் செஷன்ஸ். அப்போது அதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் சரி, சைக்காலஜி ஆஃப் த ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கும்ல. ஸோ எல்லாருக்குமே ஹியூமன் சைக்காலஜி இருக்குது, அனிமல் சைக்காலஜி இருக்குது. அந்த மாதிரி சைக்காலஜியில் ட்ரேடிங்க்கு ஒரு சைக்காலஜி இருக்குது. எப்பயுமே ட்ரேடிங் டே அப்போது ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு சேர்லேயோ இல்லை பெட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்க்ரீன் இல்லை ஒரு மொபைல் அதை வச்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்மளுடைய வியூ அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏன் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கோம், ஏன் அது கூட நம்ம ஆப்போசிட்டில் தான் பண்ணணுமா, ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரேடிங் அந்த சைடு நம்ம ட்ரேடிங் பக்கத்தில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும். ஓகேங்களா? ட்ரேடிங் அது என்ன திங்க் பண்ணுது, நம்ம ட்ரேடிங்கை பார்த்து இது இப்படி போகும் இப்படி வரும் மேலே போகும் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் பண்ணும்போது அப்ஸ் போகும் டவுன்ஸ் வரும், இது ஒரு பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸட்ரா நம்ம ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ட்ரேடிங் கூட இருந்தால் அது என்ன நினைக்குது, அது ஏன் அப்படி போகுது, ஏன் இப்படி வருது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோன்றதை பார்த்துடலாம். முதல்ல மைண்ட் செட். நமக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ட்ரேடிங்க்கு மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். ஓகேங்களா? டிசிப்ளின். செகண்ட் டிசிப்ளின். தேர்ட் ட்ரேடிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அடுத்தது ப்ராக்டிஸ் அண்டு பேக் டெஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ட்ரேடிங் பக்கத்தில் உட்காந்துருக்கோம்ல, ஸோ அதோட மைண்ட் செட் நமக்கும் வரணும். ஸோ நம்மளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேட்டட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட் ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஏன்னா டெய்லி நம்ம நினைக்கிறதே நம்ம லைஃப்பில், ட்ரேடிங்லாம் விட்டுருங்க, டெய்லி நம்ம நினைக்கிறதெல்லாம் லைஃப்பில் நடக்காது. நெக்ஸ்ட் மந்த் நம்ம நினைப்போம் இதை பண்ணணுன்ட்டு, அது நடக்குமானா தெரியாது, நடக்காமலும் போகலாம். மேக்ஸிமம் 90% ஆஃப் நடக்காமல் தான் இருக்கும். 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அவங்க நினச்சதெல்லாம் நடக்காமல் தான் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஒரு டீமோட்டிவேட்டட் ஆகிடக்கூடாது. எப்பயுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். டே எழுந்தோடனே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்து பாருங்கள், அன்றைக்கி டே சூப்பராக போகும். போகலனாலுமே சூப்பராக போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? செகண்ட் ட்ரேடிங்க்கு வரோம் அப்படின்னா மணி மைண்டடாக வராதிங்க. நோ மணி மைண்டட். ஓகேங்களா? மணி மைண்டடாக உள்ளே வராதிங்க. ஏன்னா மணி எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். படிச்சிருந்தா நல்ல வேலையில் போய் சம்பாதிக்கலாம், படிக்கலையா அன்ஸ்கில்டு ஒர்க்கில் போய் சம்பாதிக்கலாம், இல்லையா மார்க்கெட்டில் மூட்டை தூக்கியும் சம்பாதிக்கலாம், இல்லை கெட்ட வழியில் கூட சம்பாதிக்கலாம், அடுத்தவனை ஏமாற்றியும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. இங்கே அவ்வளோவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மணி மேக் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. இருந்தாலும் ஏன் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுறோன்றது தான் மேட்ரு. ஓகேங்களா? அதனால் மணி மைண்டடாக உள்ளே வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட் உங்களை வெளியே தள்ளிடும். ஸோ மணி மைண்டடாக வராதிங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற மணியை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மணியை கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். ஓகேங்களா? அதனால் மணி மைண்டடாக வராதிங்க உள்ள. அடுத்தது லிசன் எவ்ரிதிங். ஒரு மார்க்கெட்டில் ஒன்று நடக்குதுன்னா எல்லாத்தையுமே லிசன் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கு, மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் இப்படி வரும், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம நினைக்கிறதா நடக்கும். இருந்தாலும் அது ஏன் வந்துச்சு. ஓகேங்களா? அதனால் லிசன் எவ்ரிதிங். நீங்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வெறும் ட்ரேடிங்க்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, உங்கள் லைஃப்லேயும் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மைண்ட் செட்லாம் நீங்கள் டே டு டேயில் உங்கள் மைண்ட் செட் வச்சா தான் நீங்கள் ட்ரேடிங்கில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ லிசன் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் லேர்ன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். எந்த விஷயமா இருந்தாலுமே 4 பேர் சொல்லிட்டாங்க, சரி ஓகே ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டு போயிடாதீங்க, ஸ்க்ராட்சிலேருந்து போடுங்க. நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ண உங்களுக்கு லைன் போட ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் லைனை போட்டுடலாம். ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் லைனை போட்டு நீங்கள் அதுக்கு மேலே நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கோங்க. ஒரு விஷயம் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க
அதில் ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, ஃபேர் வேல்யூ கேப் கான்செப்ட்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா போயிட்டு ஃபேர் வேல்யூ கேப் ஓகே 2 கேண்டில் நடுவில் இருக்க கேப்பை வச்சு பேஸ் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு போயிடாதீங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து அது எங்கே இருந்து வந்துச்சு, அதை யார் வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு, முதல்ல அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து அதை லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா டோன்ட் ப்ரூவ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக நான் ப்ரூஃப் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருக்காங்க, எல்லோரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கலான்ட்டு நினைக்கிறேன். நான் அந்த 5 பேருக்கு என்னுடைய கேங்குக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், உங்களை விட நான் தான் மேலே இருக்கேன் அப்படின்லாம் வராதிங்க. ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணீங்களா, உங்களுக்கு நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருந்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்களான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மைண்ட் செட்லாம் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியமானது. உங்கள்கிட்ட காசு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நீங்கள் நினைக்கிறது நடக்கலாம், நடக்காட்டி போகலாம். அதனால் அதுக்காக எப்போவுமே உங்களுடைய டிசிப்ளினை விட்டுறவே கூடாது. ஏன்னா உங்கள் டிசிப்ளின் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் இல்லை, வேறு எங்கே வச்சு கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரலாம். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லேயும் என்ன வேணால் உங்களுக்கு நீங்கள் வந்து லைஃப்லேயே வந்து ஒரு ரொம்ப லோக்கு லோ ஹை லோலாம் நமக்கு தெரியும். இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஹைனா என்ன, லோனா என்ன, லோவர் லோனா என்ன, ஹையர் லோனா என்னன்ட்டு. ஸோ அந்த டைமில் சொல்லும் போது நீங்கள் எந்த லோவில் வேணால் இருங்க, லைஃப்லேயும் சரி ட்ரேடிங்லேயும் சரி, ஆனால் உங்களுக்கு டிசிப்ளினை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அந்த டிசிப்ளினில் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைமுக்கு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோன்னா அந்த டைமில் எடுக்கணும். இந்த டைமில் நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கு மேலேயும் ப்ராஃபிட் போகலாம். பட் நான் அந்த டைம் நினச்சிட்டேன்ல, ஸோ எனக்கு வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய ரியல் லைஃப்லேயுமே வந்து நீங்கள் காலைல எழுந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா எழுந்துருங்க. அந்த டைமில் அதை ஸ்னூஸில் போட்டு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எழுந்துக்கலாம் அப்படி இல்லை. 10 மணிக்கு தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ட்ரை டு அதுக்கு முன்னாடியே ஒரு 9:30 போய் படுத்துருங்க. உங்களோட இடத்தெல்லாம் செட் பண்ணிக்கோங்க, தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ டைமை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்தது வந்து பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும். ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் பொறுமை வந்து ரொம்பவே வேணும். டோட்டலாக நம்மளுடைய செட்டப்புக்கு நம்ம மேலே போகணும்னு நினச்சி ஒன்று பண்ணுவோம், நம்மளுடைய செட்டப்புக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலுமே நம்ம செட்டப் மேலே நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சு பொறுமையாக இருக்க கற்றுக்கோங்க. அடுத்தது வந்து அவாய்ட் ஓவர் ட்ரேட். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நடந்துருச்சு அப்படின்னா அதோடைய டீசெண்டாக டிசிப்ளினாக வெளியே வந்துருங்க. மறுபடியும் நம்ம தான் ஆல்ரெடியே ப்ராஃபிட்டில் இருக்குமே, மறுபடியும் ஒரு ட்ரேட் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. இஃப் சப்போஸ் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்கள் டார்கெட் போட்டு அதை அச்சீவ் பண்ண முடியாமல் ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகிடுச்சு, நெகட்டிவில் இருக்கீங்க, ஐயோ நம்ம லாஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒரு ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ இது பேர் தான் ஓவர் ட்ரேட். ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமேட்டா அக்செப்ட் த ஃபெயிலியர். இன்றைக்கி நம்ம ட்ரேடில் லாஸ் பண்ணுறோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தானே லாஸ் பண்ணோம், எதுக்காக லாஸ் பண்ணோம் அதை பற்றி அனலைசிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் லாஸ் பண்ணிட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் மறுபடியும் ட்ரேட் பண்ணுறேன், நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த ஃபெயிலியர் எதனால் ஆச்சு, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் இதெல்லாம் தெரிய வரும். ஸோ உங்களுடைய ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, இன்ச் பை இன்ச்சாக போங்க. நான் சொல்லியிருக்கேன், நான் எல்லா வேலையிலும் சொல்லுவேன், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும். ஸோ நம்மளும் மேலே போகணுன்னு நினைக்கிறோம், அப்படி ஏதோ ஒரு லைஃப்பில் ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் லைஃப்பில் மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கோங்க. எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. நீங்கள் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கிறது ஈஸி, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கிறது ஈஸி. அந்த மாதிரி ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஈஸியாக வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்தது வந்து ட்ரேடிங் சிஸ்டம். இப்போ தான் நம்ம ட்ரேடிங்குள்ளே வரும். அதுக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஒரு சைக்காலஜி தான். இப்போ தான் ட்ரேடிங்குள்ளே வரும். கிராஃப் இருக்குது, அந்த கிராஃப் எப்படி வேணால் இருக்கலாம், டே டைமில், வீக்லி டைமில், 15 மினிட் டைமில், 5 மினிட் டைமில், எப்படி வேணால் இருக்கலாம் கிராஃப். ஓகேங்களா? இப்படி இருக்கலாம் வாட் எவர், எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்குன்னு ட்ரேடிங்க்குன்னு இப்போ நம்ம ட்ரேடிங் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ ட்ரேடிங்க்குன்னு அது ஒரு சிஸ்டத்தில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து நமக்கு தனியாக அந்த ட்ரேடிங் கூடவே ஒரு சின்ன சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பில்ட் அப் யுவர் ஓன் சிஸ்டம். நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணலாம், நம்ம வீடியோ பார்க்கலாம், நம்மள மாதிரியே 4 யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது எல்லாமே லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம்.
ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஓனாக உங்களுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டத்தை பில்டப் பண்ணுங்கள். பொறுமையாக கற்றுக்கோங்க, எதுவுமே அவசரப்பட வேணாம். ஓகேங்களா? ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டீங்க. செகண்ட் வந்து அதை மேக் இட் ஈஸி. ஏன்னா அந்த பில்ட் பண்ணதே நீங்கள் தான். பில்ட் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். அதை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி இன்னும் ஈஸியாக்கலாம். ஒரு ஊருக்கு வந்து போகிறது தான் கஷ்டம். நீங்கள் அதை ஒரு 100 முறை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க, அந்த ஊரை சுற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு எப்படி எப்படிலாம் ஈஸியாக வரலாம், எந்த டைமில் வந்தால் ஈஸியாக வரலாம், மார்னிங் வந்தால் ஈஸியாக வரலாமா, நைட் டைமில் வந்தால் டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக போயிடலாமா ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி அதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு மேக் இட் ஈஸியாக பண்ண கற்றுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்காதீங்க உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தை. அடுத்தது, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டோம், அது நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாகவும் ரெடி பண்ணிட்டோம். அதை என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா, ட்ரஸ்ட் பண்ணணும், நம்பணும். நம்ம நினச்சது வந்து நம்ம ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம நம்பணும். அதுக்கு நம்ம ஒன்று வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான ஒர்க் போட்டுக்கிட்டு இருப்போம், இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருப்போம். நம்ம முதல்ல நம்பணும், நம்மளால் வீடு கட்ட போகிறோம், நம்மளால் கட்ட முடியும். இல்லை நம்ம ஒரு மொபைல் வாங்க போகிறோம்னா நம்ம அதில் முதல்ல ட்ரெஸ் பண்ணணும்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ரெடி பண்ண ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் நம்புங்க, தப்பு இல்லை. ஏன்னா நம்ம 3 months நான் பேக் டெஸ்ட்லாம் பண்ண சொல்லியிருக்கேன். 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த 3 வருஷம் பேப்பர் ட்ரேடிங்கில் உங்கள் சிஸ்டத்தை நம்பி நீங்கள் உட்காருங்க. ஜஸ்ட் பிலீவ் தட் சிஸ்டம். ஓகேங்களா? அடுத்தது வந்து அப்டேட் தட் சிஸ்டம் டு பிகம் மோர் எஃபிஷியன்ட். சரி, சிஸ்டத்தையும் டெவலப் பண்ணியாச்சு, அது ஈஸியாகவும் பண்ணியாச்சு, அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், வேலை நடந்துருமா அப்படின்னா எல்லா நாளுமே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு நாள் நடக்கலையா அந்த சிஸ்டம், என்ன பிரச்சனை அந்த சிஸ்டமில்? இப்போ வண்டி, ஒரு புது வண்டி வாங்குகிறோம், நல்லா ஓடிட்டுருக்கு, ஒரு 1 month 2 monthக்கு அப்புறம் சர்வீஸ் போகுது. ஓகேங்களா? அப்போ போய்ட்டு அவங்க ஏதோ சம் கரெக்ஷன்லாம் பண்ணுறாங்க, மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறோம். மறுபடியும் அதேமாதிரி 1-2 years ஆகுது, டயரை மாற்றுறோம், மற்றபடி ஆயில் எதனா மாற்றுறோம். அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது தான் அந்த வண்டி வந்து இன்னுமே நல்லா லைஃப் லாங் ஓடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரெடி மட்டும் பண்ணி வச்சுட்டா போதாது, ஈஸியாக பண்ணிட்டா போதாது, அதை நம்பினா மட்டும் போதாது. இன்கேஸ் அது ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை எப்படி இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம், இன்னும் எஃபிஷியண்ட்டாக அதை எப்படி மாற்றலாம்ன்றது ரொம்பவே முக்கியம். அடுத்தது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சொல்கிற ஒரு 3 விஷயத்துலேயுமே வந்து இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னே நிறைய பேர் அதை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் கேம்பிளிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அதை கற்றுக்கிட்டு, இப்போ யாராவது ஒரு பெரிய செபியில் ரிஜிஸ்டர் ஆகிறவங்களோ இல்லை இதை பற்றி ரொம்ப நாள் இதுக்குள்ளே இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க இதை கேம்பிளிங்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இதில் ரிஸ்க் இருக்குப்பா, இது ரிஸ்க் அதிகமாக இருக்குது, நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, கண்டிப்பாக அவங்க அதை கேம்பிளிங் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான். ஸோ ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியுது நமக்கு, ஓகே, ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்கோம், படிச்சுட்டு தான் நம்ம இது உள்ளலாம் வரோம், படிக்காமல் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் உள்ளே வர்றது கிடையாது. ஸோ அப்படி வரும்போது ரிஸ்க் இருக்குன்னு தெரியுது, அப்போ அந்த ரிஸ்க்குக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ல. ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து மேக் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கெப்பாபிலிட்டி என்ன, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன. இப்போ என்னால் 1 lakh வச்சு பண்ண முடியும் அப்படின்னா அந்த 1 lakhக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 10,000 வச்சு ட்ரேட் பண்ண முடியுதுன்னா அந்த 10,000க்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் தான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுதுன்றது எனக்கு தெரியும். சப்போஸ் அது ப்ராஃபிட்டாக போகுது அப்படின்னா அது எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுதான் ரிவார்டு. ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா 1:2. இல்லை எனக்கு லாஸ் வந்தால் என்னுடைய கேபிட்டலில் 1% இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த ட்ரேடில் எனக்கு ரிவார்டு வருது அப்படின்னா எனக்கு 2% இருக்கணும். தட் இஸ் 1:2. நீங்கள் வந்து நல்லா இன்னும் ப்ரோ ட்ரேடராக மாறினீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு புதுசாக நான் ஒரு பிகினராக இருக்கேன்னா 1:2. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எப்பயுமே சரி, இந்த நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கரெக்டான பாயிண்டில் என்ட்ரி எடுங்க, கரெக்டான டார்கெட் போடுங்க. முக்கியமாக ஸ்டாப் லாஸ் போட மறந்துடாதீங்க. ஸ்டாப் லாஸ் தான் உங்களுடைய கேபிட்டலை ப்ரிவென்ட் பண்ணும். நீங்கள் பரவாயில்ல ஸ்டாப் லாஸ்லாம் வேணாம், நான் கையிலேயே வந்து நான் மேனுவலாகவே நான் எக்ஸிட் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க.
நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க ட்ரேடிங் வந்து அந்த சார்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ரொம்பவே அது முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து டோன்ட் நாட் ட்ரேட் வித்தவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். உங்கள்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க. சைலண்ட்டாக கூட பார்த்துட்ருங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது கூட நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணணும். அடுத்தது வந்து இவ்வளோ இந்த இப்போ சொன்னது எல்லாத்துலேயுமே ரிஸ்க்கு ரிஸ்க்கு ரிஸ்க் 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 கடைசி பாயிண்ட்டாக தான் சொல்கிறேன். ட்ரை டு டேக் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்க கற்றுக்கோங்க. இந்த ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, லைஃப்லேயும் சரி. எல்லா இடத்துலையுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் மேக்ஸிமம் ஜெயிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரிஸ்க்கு தான் எடுக்க போகிறேன். அப்படி தெரிஞ்சும் போய் ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, தெரியாமல் பண்ணி நம்ம அதில் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரில, நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. நமக்கு தெரியுது அங்கே ரிஸ்க் இருக்குது, இப்படிலாம் பண்ணால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். எல்லாத்தையுமே தெரிஞ்சும் நம்ம அந்த இடத்துல போகாமல் ஒரு ட்ரை பண்ணாமல் இருக்குன்றது தான் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். ஸோ அதனால் எப்பயுமே ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ப்ராக்டிஸ் அண்ட் பேக் டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இது எல்லாத்துக்கும் மேலே ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ்ன்ற விஷயம் வந்து எங்கேயுமே வந்து ஃபெயில் ஆனதாக சரித்திரமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி வந்தாலும் ஃப்யூச்சரை கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நம்ம ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணிட்டோன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது, அடுத்த 1 hourல கிராஃப் எப்பட்றா போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 to 6 months ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணால் அடுத்த 1 hour நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் டூ டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் ரிசர்ச். டெய்லியும் பண்ணணும். ஏதோ இன்றைக்கி 4 வீடியோ பார்த்துட்டு நம்ம ஒரு 4 ஸ்டாக்கு இப்போ இது விடுங்க, ட்ரேடிங் விடுங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து 1 minute அவங்களால என்ன ஃபீட் பண்ண முடியுமோ அதை ஃபீட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அது கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம மைண்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆகும். அதை கேட்ட உடனே இதுதான்டா இந்த ஸ்டாக்கு, பென்னி ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ், இந்த ஹை ரிட்டர்ன் ஸ்டாக்ஸ், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டுறாங்களா. டக்குன்னு தலைவங்க உள்ளே போயிட்டு இன்னும் எதுனே தெரில, சும்மா 4 ஸ்டாக்கு வாங்குறது போடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரேடிங்கில் அப்படி இல்லை. டெய்லி ரிசர்ச் பண்ணுங்கள். டெய்லி வந்து என்ன நடக்குது, மேலே போச்சுன்னா ஏன் மேலே போச்சு, அதுக்கான வேலிடான ரீசன் இருக்கணும். கீழே வந்துச்சுன்னா கீழே வந்ததுக்கான ரீசன் இருக்கணும். சைட் வேஸில் போதா சைட் வேஸ்க்கான ரீசன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டூ டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் ரிசர்ச். அதுக்கப்புறமேட்டா பேக் டெஸ்ட் வித் யுவர் ஓன் சிஸ்டம். நம்ம ஒரு சிஸ்டம் பில்டப் பண்ணோம்ல, அந்த சிஸ்டமை வச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். நம்ம சிஸ்டம் வந்து ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பாஸ்ட்லேயும் நம்ம கிடையாது, ப்ரெசண்ட்டில் தான் நம்ம ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரெசண்ட்டில் க்ரியேட் பண்ண சிஸ்டத்தை தூக்கிட்டு பாஸ்ட்டில் போயிட்டு வச்சு பாருங்கள். ஓகே, ஒர்க் ஆகிருக்கா இல்லையா, ஆகியிருக்கு. 1 day பிஃபோர் செக் பண்ணுங்கள், ஆகலையா, ஓகே, அதுக்கு முன்னாடி நாள். ஸோ 10 நாளில் கண்டிப்பாக ஒரு 8 நாள் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த வர 10 நாளில் கண்டிப்பாக ஒரு 5 நாள் நம்மளுடைய சிஸ்டம் ஒர்க் ஆகி தான் ஆகணும். புரியுதுங்களா சொல்கிறது? அந்த மாதிரி தான். ஸோ பேக் டெஸ்ட் வித் யுவர் ஓன் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்லிக்கிறது தான், நெவர் கிவ் அப். எப்பயுமே விட்டுறாதீங்க. இந்த ட்ரேடிங்னு நான் சொல்லலை, எந்த ஒரு விஷயமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. நீங்கள் விட்டுற அந்த டைம் தான் நீங்கள் வந்து லூசராக மாறுறீங்க, ஃபெயிலியருக்கான பர்சனாக மாறுறீங்க. ஸோ நெவர் கிவ் அப்பை வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு உண்மையாக ஒரு விஷயத்துக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே உங்களை தேடி வரும். அப்படி இன்கேஸ் வரலை, விட்டு போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு எதனா இருந்தால் ஓகே கூல், நம்ம வந்து அதுக்கான சரியான பர்சன் இல்லை. ஸோ அப்படி இல்லையா, நமக்கு சரியான திங் அது கிடையாது. ஸோ ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விடுங்க. பட் நெவர் கிவ் அப். அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து நிறைய இருக்குது ட்ரேடிங்கில் வந்து மைண்ட் செட்டு, சைக்காலஜி. நீங்கள் சும்மா யூடியூப்பில் போட்டு பாருங்கள், அவ்வளோ இருக்குது. பேசிக்கிட்டு அப்போசா போனால் நம்மளே ஒரு 10 வீடியோ போட்டுருக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து நான் ரியல் டைமில் நான் தான் சொன்னேன்ல, என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், ஒரு February monthலேருந்து இந்த Nifty 50 ஸ்டாக் மார்க்கெட் நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும், நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, நான் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன், நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாருமே நிறைய சொல்லுவாங்க, பட் எல்லாமே மார்க்கெட்டில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ அப்படி நடந்துச்சுன்னா ஏன் நடந்துச்சு, அந்த மாதிரி நான் பண்ணது எல்லாமே வந்து இதில் வந்து எப்படி இன்னும் நம்ம வந்து நம்ம ஒரு புதுசாக ஒருத்தவருக்கு வந்து நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் நம்ம சொல்லலாம், நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அது ரொம்ப ப்ரீஃபாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடித்து இதில் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணி நானே இதெல்லாம் எடிட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? கடைசியாக நம்ம எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ட்ரேடர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் பர்சன். நீங்கள் ஒரு ட்ரேடராக மாறுங்க. அப்போ உங்களுக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேன், இது நார்மல் பர்சன் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியுமா புரியாதுன்னு தெரில. பட் ஒரு ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைன் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ட்ரேடர்ஸ் வந்து நார்மல் பர்சன் கிடையாது, அவங்க டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் பர்சன்றது அவங்களுக்கு புரியும். அடுத்தது ஃபால் அண்ட் ரைஸ். இஃப் அகைன் ஃபால் அண்ட் அகைன் ட்ரை டு ரைஸ், but never ever fail to rise. Thank you.